உடலை சுற்றும் ஏவல். எதுக்கு இந்த பதிவு அப்படின்னா, மேலே வந்த சாமியை உணர முடியலை, மேலே வந்த சாமியை ஆட முடியலை, மேலே வந்த சாமி அந்த சாமிக்கு எனக்கு நிறைய இடைவெளி அதிகமாகுது அப்படின்னு இருக்கிற ஒரு சில சாமியாடி பெருமக்களுக்கு தான் இன்றைக்கி இந்த பதிவு. அது ஏன் உடலை சுற்றும் ஏவல் அப்படின்னு சொல்ல காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மேலே இருக்கிற தெய்வத்தை உணர முடியாமல், அந்த தெய்வத்தை பரிபூரணமாக ஏந்தி ஆட முடியாமல், நமக்கும் தெய்வத்துக்கும் இடையே இருக்கும் மறிப்பு தான் இந்த ஏவல். இதெல்லாம் யாருக்குங்க நடக்கும்? இதெல்லாம் யாருக்கும் நடக்காது. ஆனால் உண்மையான தெய்வத்தை சுமந்து அந்த தெய்வத்தால் அந்த தெய்வத்தை அவர்கள் சுமக்கக்கூடாது அப்படின்னு இருக்கிற ஒரு சில பேர் செய்யும் அந்த செயலால் இது நடக்கும். ஒரு சில சாமியாடிகளுக்கு நடக்கும். அதை தான் இன்றைக்கி அறிவு நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். எப்படிங்க நீங்கள் வாட்டு சொல்கிறதா, போன போக்கில் சொல்கிறதா? எப்படிங்க ஒரு சாமி உடம்புல நிற்கும்போது என்னங்க ஏவலாவது, பில்லியாவது, சூனியமாவது, செய்வனையாவது? எப்படிங்க சாமி இருக்குல்லங்க, அப்புறம் எப்படிங்க அதெல்லாம் எப்படிங்க சாமியை தடுத்துறாதா? சாமி அந்த செஞ்சவங்களுக்கு சரியான தண்டனை கொடுத்துறாதா? உண்மைதான், உண்மையான சத்தியமான உண்மை, ஏற்றுக்கிறேன். ஆனால் ஒரே ஒரு உண்மையான நிகழ்வு அறிவு நண்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். ஒரு சாமியாடி இருக்காரு, அவர் மேலே சாமி பரிபூரணமாக வருது. சாமி பரிபூரணமாக வருது அப்படின்னா ஏதோ பொய்யா போலியா உண்மையா ஆசைக்கு அது மாதிரியான எந்த ஒரு இதுக்கும் அடிபணியாமல், தெய்வம் தானாக வந்த தெய்வம் என்ன செய்யுதோ, என்ன வழி நடத்துதோ, என்ன செயல் செய்ய சொல்லுதோ அந்த தெய்வம் இட்ட கட்டளையை நிறைவேற்றி வரும் ஒரு துடியான சாமியாடி. அவர் மேலே ஒரு கருப்பன் வர்றாரு. அப்போ அந்த சாமியாடி என்ன அது அப்படின்னா, அந்த சாமியாடி நல்லா சாமியை நல்லா நினைக்கிறாரு, நல்லா வணங்குறாரு. அந்த தெய்வத்துக்கு தன்னால் முடிஞ்ச ஏதாவது ஒரு பத்தி சூடத்தையாவது பொருத்தி அந்த சாமியை வணங்கி வர்றாரு. அப்போ அந்த இடத்துல அவருக்கு எதிராக ஒரு சில இது மாதிரி மறிப்புகள் உருவாகுதுன்னா அது அவருக்கு தெரியல. எது மாதிரியான மறிப்புகள், எது மாதிரியான தடைகள் அவருக்கு உருவாகுது அப்படின்னா, அவரால் அந்த சாமியை எப்பெல்லாம் உணர முடியுதோ அப்போதெல்லாம் அவருக்கு ஒரு சில தவறான எண்ணங்கள், தவறான சிந்தனைகள், தவறான செயல்பாடுகள், அசுத்தமான செயல்கள் அவரை ஈடுபட வைக்குது. மேலே சாமி இருக்குது, நாம் சாமி ஆடுறோம், நம்ம சாமி ஆடி சரியாக இருக்கணும், ஆனால் இது போன்ற ஒரு சில விஷயங்கள் நம்மளை தடுக்குதேங்கிற ஒரு பெரிய ஒரு குற்ற உணர்ச்சி, ரொம்ப ஒரு அச்சப்படுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. ஆனால் அவரை மீறி அது நடக்குது. என்னடா நம்ம சாமியை எப்பெல்லாம் உணர்றோமோ அதுக்கு உணர்ந்ததுக்கப்புறம் இது மாதிரி செயல்கள் நமக்கு நடக்குது. நிறைய குடி பழக்கங்களில், போதைகளில் நாம் போய் வீழ்கிறோமே, நிறைய காமம் சார்ந்த விஷயங்களுக்கு நாம் மயங்குறோமே, உடலையும் மனசையும் ஒரு மனதாக வைக்க முடியலையே, என்ன ஏதுன்னு அவருக்கு சரியாக தெரியல. ஆனால் அவர் மேலே சாமி நிற்கிது. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, கொஞ்ச நாள் ஆக ஆக அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அடையுது. எப்பெல்லாம் சாமியை உணர்றாரோ அப்பெல்லாம் ஒரு தடவை சாமியை உணர்ந்தாரு அப்படின்னா 3 மடங்கு 5 மடங்கு இது போன்ற தீய வினைகள்லாம் அவர் உணர்றாரு. ரொம்ப மனசுக்கு அவருக்கு ரொம்ப ஒரு கஷ்டப்பட்டு அந்த தெய்வத்திட்ட மண்டிட்டு முறையிடுறாரு. ஐயா, என்னையா உன்னைய சுமந்து நிற்கிறேன், எதுக்கையா எனக்கு இத்தனை கஷ்டத்தை கொடுக்குற, எதுக்கையா என் மனம் இவ்வளவு சங்கடப்படுது, எதுக்கையா எனக்கு இத்தனை என்னுடைய மனம் சலனப்படுது, எதுக்கையா என்னுடைய உடலையும் மனசையும் என்னால் சுத்தமாக வைக்க முடியல, உன்னை சுமந்துக்கிட்டு இந்த காரியத்தை நான் செய்கிறேனே, எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கேன்னு ரொம்ப கண்ணீர் விட்டு அந்த இடத்துல கதறாரு. அப்போ அந்த இடத்துல அந்த சாமி, அவர் மேலே இருந்த சாமி, உன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறத அந்த சாமி அவர் காட்டி கொடுக்குது. எப்படி காட்டி கொடுக்குது அப்படின்னா, இன்னொரு சாமியாடி, உண்மையான தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிய அவர் சந்திக்கிற ஒரு சூழல் ஏற்படுது. அந்த சாமியாடி இவரை பார்த்த உடனே, என்னையா நல்லா மலையம்பட்டி சாமியை சுமக்கிற அளவு உன்னைய சுற்றி ஒரு சில தீய வினைகளும் சாடி நிற்கிதே, சரியப்பா அங்கே வா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, அந்த சாமியாடியை இவர் கூப்பிட்டு இந்த சாமியாடி என்ன பண்ணுறாரு, ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை எடுத்து அவர் மேலே வந்த சாமியை நல்லா நினச்சி நல்லா வலப்பக்கம் இடப்பக்கம் நல்லா 7 சுற்றி நல்லா ஒரு முச்சந்தியில் அடித்து உடச்சி விட்றாரு. உடச்சி விட்டு, சரியப்பா உன் மேலே வர்ற சாமியா, ஒன்றும் கலங்காதையா, உண்மையாக இருக்க, நீதியாக இருக்க, நேர்மையாக இருக்க,
உன் மேல வர்ற கருப்பேன் பரிபூரணமா வருவாரியா, கலங்காமரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிடுறாரு. இவர் போனதுக்கு அப்புறம் அந்த எலுமிச்சங்கனியை வச்சு சுத்தினார்ல அந்த ஜாமியாடி, அவருக்கு இவர்கிட்ட என்ன பாதிப்பு இருக்குங்கிறத தெரியப்படுத்துது, சாமி தெரியப்படுத்துது. எது மாதிரியா தெரியப்படுத்துது அப்படின்னா, எலுமிச்சங்கனியை சுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் அன்று இரவு அந்த சாமியாடி தூங்க போறாரு. அந்த சாமியாடிக்கு இவரை கண்ணில் காட்டி அவரை ஒரு 3 பெண்கள் தவறான நோக்கத்தோட, காம இச்சையோட அந்த 3 பெண்கள் வந்து அவரை அணுகுறாங்க. யார? இன்னொரு அந்த சாமியாடி, யாருக்கு இவர் எலுமிச்சம்பழம் சுத்தி நின்னாரோ அந்த கருப்பனை சுமக்கிற சாமியாடியை தேடி ஒரு 3 பெண்கள் போறாங்க. அவங்க வந்து எப்படி அப்படின்னா, காம இச்சையோட அவங்க என்ன பண்றாங்க, போய் அவருடைய எண்ணத்தை, அவருடைய உடலை கொஞ்சம் உஷ்ணப்படுத்தி, அவருடைய தன் நிலையை மறந்து அவர்கள் வந்து அவங்களுக்கு அவரை வசப்படுத்துறாங்க. இந்த சாமி குறுக்க போய் ஓங்கி ஒரு அபயத்தை போட்டு, சி போ அப்படின்னு தள்ளி அந்த 3 பெண்களையும் அப்படி விரட்டி அடிச்சிருது. மறுபடியும் அவர் போறாரு. மறுபடியும் போன உடனே மறுபடியும் அந்த ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம அப்படி இருக்கிற அவர்கள் என்ன பண்றாங்க, ஒரு சில பேரு அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, அவருடைய எப்படி சொல்றது அப்படின்னா, அவருடைய உயிர் அணுக்கள் சொல்லுவோம்ல, அந்த அந்த விந்தணுக்கள்னு சொல்லுவாங்க, அத எனக்கு இது வேணும், எனக்கு இதை கொடு அப்படின்னு மறுபடியும் இன்னொரு ரூபமாக மறுபடியும் அவர்கிட்ட போய் அதை கேட்குறாங்க. கேட்டு அந்த இடத்துல பயங்கரமா சண்டையிடுறாங்க. அப்ப அந்த இடத்துல அவர் என்ன சொல்றாரு, அவர் மேல இருக்கிற சாமி, என்னப்பா, என்னடா முன்னாடி இது மாதிரி ஒரு 3 பெண்களுடைய காம இச்சைக்கு உன்னை ஆளாக்கி உன்னை அதுல இருந்து வசப்படுத்த பார்த்தாங்க, அதுல இருந்து உன்னை விலைக்கு கொண்டு வந்தேன். இப்ப இந்த பெண்கள் வந்து இப்படி வந்து உங்ககிட்ட இதை வந்து கேட்டு உன்னுடைய உயிரணுக்களை கேட்டு நிற்கிறாங்களே அப்படின்னு ரொம்ப அந்த இடத்துல வேதனைப்படுற மாதிரி அவருக்கு கனவு சடார்னு முழிக்கிறார். முழிச்ச உடனே எப்படி சொல்றது அப்படின்னா, உடனே அவருக்கு அழைக்கிறார், என்னப்பா, உன்னைய சுற்றி இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணணும்னு நான் உன்னை ஒரு 3 எலுமிச்சங்கனியை சுற்றி உன்னைய சரி பண்ணேன். ஆனால் உன்கிட்ட இருக்கிற பிரச்சனை எனக்கு என் ஜாமியும் காட்டி கொடுத்துருச்சப்பா. உனக்கு உனக்கு ஒரு சில இச்சா சக்திகளுடைய ஏவல் உன்னை சுற்றி நிற்குதுடா. அதை சரி பண்ணணுமப்பா. கவலைப்படாத, உன் சாமி மலை போல நிற்கிது. இருந்தாலும் நீ சலனப்படுறதுனால அந்த சாமி உன்னைய தொட முடியாம, ஊக்கமா உனக்குள்ள இறங்கி பேச முடியாம சாமி மருகி நிற்குதுடா. கலங்காத, நீ கொண்ட எண்ணம், நீ கொண்ட பக்திக்குத்தான் உனக்கு இருக்கிற பிரச்சனையை அந்த சாமி உனக்கு என் கண்ணில் காட்டி கொடுத்துருக்கு. கவலைப்படாதப்பா, இதை செய்யி அப்படிங்கிற மாதிரி அவர் என்ன பண்றாரு, ஒரு சில விரத முறைகளை அந்த சாமிக்கு சொல்றாரு. அந்த சாமியாடி என்ன பண்றாரு, அந்த விரத முறைகளை எடுக்கும்போது அவருக்கு நிறைய தடங்கள், நிறைய மறிப்புகள், நிறைய இழப்புகள், நிறைய அவருடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் தாண்டி அவர் அந்த விரத முறையை பரிபூரணமா நிறைவு செய்கிறாரு. அவரை தொட்டு நின்ன அந்த இச்சா, அந்த சக்திகள் இருக்குல்ல, அந்த ஒரு சில துஷ்ட சக்திகள், அந்த அந்த வசப்படுத்தும் அந்த பெண்களின் அந்த மோகத்துக்கு, காமத்துக்கு அடிமையாக்கும் அந்த சக்தியிலிருந்து அதில் அவர் விலகுறார். அப்ப இந்த இடத்துல நான் ஏன் சொன்னேன், உடலை சுற்றும் ஏவல்கள் நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி பெருமக்களுக்கு அவர்களுக்கு இதுவும் ஒரு தடையாக, இதுவும் ஒரு வினையாக, இது போன்ற செயலும் அவர்களை பாதிக்கும்ங்கிறது சத்தியமான உண்மை. அதை எப்படி வச்சு நாம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, அவர்களுடைய அன்றாட வாழ்க்கை, மாதம் ஒரு முறை எப்படி சொல்றது அப்படின்னா, தன் கட்டிய மனைவி மட்டுமே தன் கண்ணுக்கு அழகாக, அந்த காமத்திற்கு ஆசையாக நாம் அடிபணிய வேண்டும் இருக்கிற அந்த பெருமக்களை, பெண் யாராக இருந்தாலும் அந்த பெண் உறுப்புகள் யார்கிட்டலாம் இருக்கோ அவர்கள் எல்லாத்திட்டையும் மதிமயங்கிற மாதிரி, வசமாகிற மாதிரி, தன்னுடைய உயிரணுக்களை இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும். பெரும்பாலும் இது ஆண்களுக்கு ஏற்படும். ஒரு தெய்வத்தை மடக்கணும் அப்படிங்கிறது, அந்த தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிய மடக்குனாலே அந்த தெய்வத்தை மடக்கிற முடியும்.
அப்ப அந்த சாமியாடி மேல அந்த தெய்வம் மூக்கமா பேசக்கூடாதுங்கிறதுக்காக இது போன்ற செயல்கள் ஆங்காங்கே ஒரு சில இடங்கள்ல மாந்திரிக தாந்திரிகங்களால, ஒரு சில தீய சக்திகளால, துஷ்ட சக்திகளால இது போன்று விஷயங்கள் ஏவப்படும். இது யாருக்கு நடக்கும்? தெய்வத்தை சுமக்கிற அந்த சாமியாடி, இளம் வயது சாமியாடி வரும் மக்களுக்கெல்லாம் இது நடக்கும். இதெல்லாம் இருந்து நம்ம பாதுகாக்கணும். சாமியை சுமக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லைல்ல. சாமியை சுமக்கிறதுங்கிறது யாருக்கும் கிடைக்காத பெரும் பாக்கியம். அந்த சக்தி அது ஒரு பெரும் நெருப்பு. அது அடங்காத உண்மையும் நீதியும் சத்தியமா அதை நாம இருந்தால் தான் அந்த தெய்வ சக்தியை நம்ம கட்டி காத்து வர முடியும். அப்படி இதெல்லாம் இது போன்ற ஒரு சில இடையூறுகள் வரும் அப்படின்னா இதுல இருந்து நம்ம மீண்டு வரணும். சரிங்க, இது எப்படிங்க பாதிச்சுச்சு? சொல்றதெல்லாம் சரித்தேன், என்ன எப்படிங்க பாதிச்சுச்சு? நான் என்னங்க பண்ணேன்? சரிதான், நான் வந்து இளம் வயசு தான். ஆனால் இருந்தாலும் என் சைடு ஏதாவது ஒன்று, என் பக்கம் ஏதாவது ஒன்று இரு. நான் துணை போயிருந்ததானுங்க இது என்னை பாதிச்சிருக்கும். நான் அப்படி இப்படிங்க துணை போயிருந்தேன். அதுக்கு என்ன அப்படின்னா, அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா, அந்த தெய்வத்திற்கு என் மேலே ஒரு சாமி வருது அப்படின்னா, என் சாமியை என்னைய பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என் சாமியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா போதும். என் சாமிக்கு இது ஆகாது அப்படின்னு இருக்கிற விஷயத்த அந்த சாமியை சுமக்கிற நான் விரும்புனேன் அப்படின்னா அந்த சாமி என்னை விட்டு விலகி நிற்கும். என் சாமிக்கு அசைவம் ஆகவே ஆகாது அப்படின்னா, நான் அசைவம் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த சாமியை நான் நெருங்க முடியாது. அந்த சாமி என்னை விட்டு விலகும். என் சாமிக்கு இது மாதிரியான காமம் சார்ந்த விஷயங்களும் நினைவுகளும் ஆகாது அப்படிங்கிற பட்சத்தில் நான் அதிகமாக எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த சாமி என்னை விட்டு, காமம்ங்கிறது எப்படி சொல்ல, கட்டிய மனைவி ஒருத்தனுக்கு ஒருத்திங்கிறது அது அது ஏற்புடையது. அது ஏற்புடையது. தெய்வம் அதெல்லாம் பரிபூரணமாக என் பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்க குடும்பம் குட்டியோட தன்னுடைய வாரிசு விருத்துகளை உருவாக்கணும்னு தான் சாமி நினைக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டு மற்ற தான் கட்டிய மனைவியை தவிர மற்ற ஒரு சில பேர் அது போன்ற தீய வழக்கம், கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தனைகள் தான் இந்த இடத்துல நம்ம மேலே வர்ற சாமியை நமக்கு உணர விடாமல் தடுக்கும். இப்போ உடலை சுற்றும் ஏவல்கள்னு இப்போ சொல்கிறது ஏன் புரியுதா? சாமி இருக்கு அப்படின்னா, உண்மையாக இருக்குது அப்படின்னா நாம் நெருப்பாக இருக்கணுங்க. கஷ்டம்தான். நம்மளுடைய ஆசாபாசங்களை ஒதுக்கி வைக்கணும். நாம் எதுக்கும் அடி பணிஞ்சு மயங்கிடக்கூடாது. பொண்ணுக்கும் பொருளுக்கும் மதுவுக்கும் குடிக்கும் இது போன்ற ஆசைப்பட்டு அதில் நான் மூழ்கிடக்கூடாது. அப்போ என் மேலே இருக்கிற சாமியை நான் காலத்துக்கும் கொண்டு செலுத்தணும் அப்படின்னா நான் முதல்ல ஆரோக்கியமாக இருக்கணும். மனதளவில், உடல் அளவில் நான் ஆரோக்கியமாக இருந்தால் தான் என் தெய்வத்தை நான் கட்டி அணைச்சி கொண்டு செலுத்த முடியும். அந்த இதை உடைக்கிறதுக்கு தான் இது மாதிரியான ஒரு நிகழ்வு. இது 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 நடக்கிறதுனால என்னங்க நடக்கும்? இப்படி இருக்குன்னா அதனால என்ன ஆபத்து நடக்குன்னா, ஆபத்துலாம் இன்னொரு சாமியெல்லாம் உங்களை விட்டு விளையிறாது. சாமியை நீங்கள் விட்டு விளையிறீங்க. புரியும்னு நினைக்கிறேன். சாமிக்கு தெரியும் என் பிள்ளைக்கு தானாக ஏற்படலை, சூழ்நிலைகள் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சாமி அதை மன்னிச்சு ஏற்றுக்கிறான். ஆனால் நீங்கள் அந்த சாமியை விட்டு எப்படி விலகுவீங்கன்னு தெரியுமா? மனதளவில் உடல் அளவும் நோய்வாய்ப்பட்டு உளவியல் மாற்றத்தோட செய்கிற செயலை சரியாக செய்ய முடியாமல் வறுமையிலையும் பணத்திலையும் பஞ்சத்திலையும் அதுபோன்று உடல் நோயினால் நீங்கள் குடியினால போதையினால இது போன்ற ஒரு சில செயல்களால் உங்களுடைய உடலை நீங்கள் இழக்கும் நிலைமை வரும். அல்லது உங்கள் சாமியை சுமக்கிற அந்த தெம்பு திராணி உங்கள்கிட்ட இருக்காது. சாமி ஆடணும்னா நான் எதுக்கப்பா சாமி ஆடணும், நான் போய் ஓரமாக ஒதுங்கி நிற்கிறேனப்பான்னு போய் நிற்கிற நிலைமைக்கு வந்துடுவீங்க. சாமி உங்களை விட்டு விலகாது. நீங்கள் உங்களை வந்த சாமியை விட்டு விலகிறது தான் அந்த ஏவலுடைய நோக்கமாக இருக்கும். விளக்குறது தான் அந்த ஏவலுடைய நோக்கமாக இருக்கும். அப்போ தெய்வத்தை சுமக்கிற சாமியாடி வரும் மக்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் இது போன்ற ஒரு சில விஷயங்கள்லாம் அவர்கள் எதிர்த்து சண்டையிடுகிற ஒரு சில தீய சக்திகள்ங்கிறது இந்த பதிவில் புரியறதுக்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. யாராக இருந்தாலும் தெய்வம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கட்டுப்பாடு, ஒழுக்க நெறிமுறைகள் இருக்கணும்ல. அதுலேருந்து நாம் விளையிட்டோம் அப்படின்னா அது இந்த சாமியை சுமக்க தகுதி இல்லாமல் ஆயிடும். அந்த சாமி நம்ம மேலே வந்து உட்கார்ற அந்த சரியான ஒரு சமஸ்தானமாக, சரியான நாற்காலியாக, சரியான வாகனமாக நாம் இருக்க மாட்டோம். அதனால் இன்னைக்கு இந்த பதிவின் மூலமாக இது போன்று காம இச்சைகளாலும் தீய வினைகளாலும் ஒரு சில ஏவல்களாலும் தெய்வத்தை உணர்ந்த கணம் இத்தனை அசிங்கங்களை உணர்ந்து கஷ்டப்படுகிறேன் அப்படிங்கிற பெருமக்களுக்கு இன்னைக்கு நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன். நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.